காவேரி கிட்ட வந்து குமரனும் அதுக்கப்புறம் நிவினும் கேள்வி கேட்குறாங்க. சொல்லு காவேரி, ஏன் இப்படி திடீர்னு இப்படி பண்ண? நேற்று வரைக்கும் விஜய் கூட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ஏன் வந்து மாற்றி பேசுகிற? அத்தைக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. விஜய் இப்படிலாம் கஷ்டப்படுத்துறியே, உன்னால் என்ன சொல்கிறது அப்படி சொல்லி டென்ஷன் ஆகிறாரு. உடனே நிவின் வந்து, இங்கே பார் காவேரி, வலுவான காரணம் இல்லாமல் நீ எது பண்ணியிருக்க மாட்டேன் சொல்கிறியா? நான் இப்போவே போயிட்டு வந்து அத்தைக்கிட்ட கேட்கட்டுமான்னு? அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம், நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ரெண்டு பேருமே அதிர்ச்சிட, என்ன காவேரி சொல்கிற? ஆமாம், அம்மா பிரச்சனை இல்லை, ஏன்னா அம்மா என்னை அனுப்பத்துக்கு தயாராக இருந்திருக்காங்க. ஆனால் வந்து அவங்க சித்தி வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து அவங்க பாட்டியும் வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி அங்கே போய் வாழ முடியும்? அவங்க நிம்மதிக்கு நான் கெடுத்துட்டு எப்படி இருக்க முடியும்? பாட்டி, நீ வந்தீங்கன்னா ஒரு வேளை இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன்னு சொல்கிறாங்க. எப்படி நான் போக முடியும்? நீங்களே ரெண்டு பேரும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிறேன்? இந்த விஷயத்தில் விஜய் கிட்ட சொல்லிடலாம். வேணாம், விஜய் கிட்ட சொன்னால் விஜய் அங்கே போய் சண்டை போடுவார். அதுக்கப்புறம் என்ன, அவங்களுக்குள்ள பிரச்சனையாகும். அவங்க குடும்பத்தால் வந்து குடும்பத்தில் வந்து என்னால் பிரச்சனை வேணான்னு தான் நான் ஒதுங்கியிருக்கேன். இந்த பிரச்சனை இதோடு விட்டுருங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு. அவரால் தாங்கிக்க முடியல, நடந்த விஷயத்துலேருந்து மிளைய முடியல. நான் அப்போ வந்து தாத்தா வந்து, என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வந்து மறைஞ்சிருந்து கேட்குறாங்க. பாட்டியும் வந்து ராதாவும், என்ன ஆச்சு சொல்லுப்பா அப்படின்னோடனே, என்னத்தை சொல்கிறது, காவேரி நேற்று வரைக்கும் வரேன்னு சொன்னவே இன்றைக்கி வரமாட்டேன்னு சொல்கிறா. என்ன காரணமே தெரில. அவங்க வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ணலன்னா பாட்டி எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களும் வந்து இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்க. என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. நீ கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. பாட்டியும் ராதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல காலம், காவேரி நம்மளை பற்றி எதுவுமே சொல்லலை, அவங்க வீட்லேயும் எதுவும் சொல்லலை, அப்பா தப்பிச்சோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரே டென்ஷனாக இருக்காங்க. காவேரி வந்து, பசிக்குதுமா சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பாட்டி வந்து அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து, இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்றாங்க. காவேரி வராங்க. என்ன பாட்டி அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இங்கே பா அப்படி சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்றாங்க. வயிறை பார்க்குறாங்க. உடனே காவேரிக்கு வயிறு எடுத்துக்கிறாங்க. என்னாச்சு பாட்டின்னொன்னே, நானும் பார்க்குறேன், நீ ஆளே கொஞ்சமாக சரியில்லையே, அவள் தான் வந்து புள்ளத்தாச்சின்னு நினச்சேன், நீ புள்ளத்தாச்சி மாதிரி இருக்க. நான் அப்போவே நினச்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு பெருசாகிட்டே போகுது, ஃபஸ்ட்டோட இப்போ ரொம்ப வயிறு பெருசாக இருக்குது, நீயே பாருடி வந்து அப்படின்றாங்க. ஏன் அத்தை நீங்கள் வேறு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இங்கே பாருடி, நீ வந்து கேடு, இவளுக்கு என்ன கதைன்னு சொல்லிட்டு இவர் வயிறு பெருசாகிட்டே போகுது, இங்கே பாருங்க அத்தை, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவள் மனசு கஷ்டப்படும்ல, இவ என்னமோ கர்ப்பமாக இருக்கான்னு தோணுதுடி, உண்மையை சொல்லுடி நீ ஏதாவது அப்படின்னோடனே, ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏற்கனவே இப்படி இருக்கிற பிரச்சனை பார்த்தா அதான் இன்னும் வேறு கிளப்பி விட்றீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து, நிப்போ காவேரி அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஐயோ தப்பிச்சோ, இந்நேரம் இந்த பாட்டி கிட்ட மாட்டியிருந்தோம், அவ்வளோதான் போட்டிருக்கேன், இப்படி கண்டுபிடிக்குதே, இப்போ என்ன பண்ணுறது, இது முன்னாடி நம்ம நிற்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஐயோ இப்போ இந்த விஷயம் கண்டிக்கு தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் விஜய் வீட்டுக்கு இவங்களே சேர்ந்து என்னை அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கு என்ன பதில் சொல்கிறது, இது தெரியாமல் கொஞ்ச நாள் நம்ம பார்த்துக்க தான் நல்லது. அதனால் உடனே பாட்டி முன்னாடி நம்ம வராமல் இருக்கணும், அதுதான் நல்லது. முதல்ல சுடிதாரை போடக்கூடாது, சுடிதார் போட்டால் நல்லா தெரியுது, வேறு என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டே போகிறாங்க. இங்கே வந்து பாட்டி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இங்கே பாருடி, வந்து எனக்கு என்னமோ வந்து இவன் மேலே சந்தேகமாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அவள் வயிறு பெருசாகிட்டே போகுதுடி, சரி கர்ப்பமாக இல்லைனாலும் வேறு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்ல, வயிறு ஊதலாக இருக்க, வேறு ஏதாவது பிரச்சனை கூட இருக்கும்டி, டாக்டரை கூட்டின்னு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறதா நல்லது, இவளை முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, உடனே வந்து ஐயோ இந்த பாட்டி என்ன டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லுது, பிரச்சனை பெருசாகிடும் போட்டிருக்கேன், இந்த பாட்டி என்ன தான் பண்ணுறது இதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு திரும்ப காவேரி கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. பாட்டியும் ராதாவும் வந்து ராகினியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்களா அப்படின்றாங்க. இங்கே பாரு, ஏற்கனவே காவேரியை நாங்கள் வந்து இதுக்கப்புறம் சேர்த்துக்கிறதுல முடிவு பண்ணிட்டோம். அப்படியே பாட்டி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, அது சந்தோஷமாக இருக்கட்டும், நீயும் எங்களுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ராகினி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே பாரு, இதுக்கப்புறமா தேவையில்லாமல் எங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்காமல் உன் வேலையை பாரு, நீ தான் வாழ மாட்டேங்கிற அஜய் கூட, அதனால் அஜய்க்கு டைவர்ஸ் கொடுத்துரு, அதுதான் ரொம்ப நல்லது, அதை சொல்லிட்டு போக தான் நாங்கள் வந்தோம், உன் அப்பா கிட்ட சொல்லி டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிவிடு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து உன் அப்பா ஜெயிலில் தானே இருக்கான், திரும்பி வரலல்ல, வந்தோடனே இந்த வேலையை பண்ணு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னோன்னா அது வந்து ரொம்ப டென்ஷனாக ராகினி. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து நல்ல காலம், இவகிட்டையும் சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம அஜயோட வாழ்க்கையும் எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க. இங்கே வந்து விஜய் செம்ம டென்ஷனாக இருக்காரு. காவேரிக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாரு. காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஃபோனை பார்த்துட்டு காவேரி அழுதுகிட்டே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. காவேரிக்கு என்ன தான் பிரச்சனை ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வர்றாரு விஜய்.